கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விஸ்வவாணி நற்செய்தி பணி இயக்கத்தின் மூலம் ஒளிபரப்பப்படும் சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பகுதியும் உங்கள் சரீரத்திற்கும் உங்கள் ஆத்மாவுக்கும் பலன் தரும், சிகரங்களை தொட உதவும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வந்தமிடம் தங்கீரும் வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரும் சேருமையா பந்தீனில் சேருமையா பந்தீனில் சிறியவராம் எங்களிடம் நான் இருப்பேன் நடுவில் என்றாய். நாயனும் நாமம் நமஸ்கரிக்க தாமதமே தயை புரிய, தாமதமே தயை புரிய தற்பரனே நலம் தருவாய். வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று வேதம் அறிவோம் பகுதியில் பசுமாடுகளை பற்றி தெரிந்து கொள்வோம். மனிதர்களின் வளர்ப்பு பிராணிகளில் முக்கியமானது பசுமாடுகள். துருக்கியில் 10,500 ஆண்டுகளுக்கு முன்பு இவை வீட்டு வளர்ப்பு பிராணியாக வளர்க்க ஆரம்பித்தார்கள். தற்போது பசுக்களில் 80 இனங்கள் உள்ளன. மனிதர்களைப் போலவே பசுக்களும் சமூகமாக இருக்க விரும்புகின்றனர். எப்பொழுதும் இவை குழுக்களாகவே இருக்கும். பசுக்களால் அவர்களுக்கு பிரியமானவர்களின் உணர்வை புரிந்து கொள்ள முடியும். எஜமானரோ அல்லது அதனுடன் நெருங்கி பழகும் ஒருவரோ சோகமாக இருந்தால் மாடுகளும் சோர்வடைந்துவிடும். அப்பொழுது பசுக்கள் மன அழுத்தத்துடன் காணப்படுவதாகவும் அதன் இதய துடிப்பில் மாற்றம் ஏற்படுவதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பசுமாட்டின் கண்கள் முகத்தின் இருபுறமும் அமைந்திருப்பதால் கிட்டத்தட்ட 4 புறமும் பார்க்க முடியும். பசுக்களுக்கு வாசனை மற்றும் சுவை உணர்வு கூர்மையானது. சுமார் 6 முதல் 7 கிலோமீட்டர் தூரம் உள்ள பசுமையை நுகர்ந்து கண்டு கொள்ளும். பசுமாடு பற்களால் புல்லை கடிப்பதில்லை. நாக்கு மற்றும் ஈர்களால் பிடுங்கி சாப்பிடுகின்றன. பின் அவற்றை 7 முதல் 8 மணி நேரம் அசை போடுகிறது. வைக்கோல், புல், புண்ணாக்கு போன்றவற்றை உண்ணுகிறது. பருத்தி விதை பசுவிற்கு மிகவும் விருப்பமான உணவு. பால் கறக்கும் பசுமாடு ஒரு நாளைக்கு 40 முதல் 50 லிட்டர் உமிழ்நீரை சுரந்து ஜீரணத்துக்கு பயன்படுத்துகிறது. ஒரு பசுமாடு ஒரு நாளில் 100 லிட்டர் தண்ணீர் குடிக்க வல்லது. உலகில் உற்பத்தியாகும் மொத்த பாலில் 90% பசும்பால் தான். பசும்பால் ஒரு சத்துள்ள உணவு. பசும்பால் தயிர், வெண்ணெய், நெய் மற்றும் இனிப்பு வகைகள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. தாய்ப்பாலுக்கு பிறகு மிகவும் நன்மை பயக்கும் பால் பசும்பாலாகும். மனிதர்களால் பரவலாக உட்கொள்ளப்படும் முதன்மையான கால்நடை பால் இது. இந்த பாலில் B2, B3 மற்றும் A ஆகிய விட்டமின்கள் நிறைந்துள்ளன. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. ஒரு பசுமாடு நாள் ஒன்றுக்கு 10 முதல் 12 லிட்டர் சிறுநீரும் 15 முதல் 20 கிலோ சாணமும் வெளியேற்றுகிறது. பசுவின் சாணம் ஒரு கிருமி நாசினி. சாணத்தை கொண்டு வீட்டின் முன்புறத்திலுள்ள முற்றம் தெளிப்பார்கள். முற்காலத்தில் வீட்டையும் மெழுகுவார்கள். பசுவின் சாணம் சிறுநீர் கலர்ந்து பஞ்சகவியம் என்ற உரம் தயாரிக்கப்படுகிறது. பசுவின் சாணம் சிறந்த உரமாகும். இதை தவிர வரட்டி, ஊதுபத்தி, பல்பொடி போன்ற பொருட்களும் செய்ய பயன்படுகிறது. பசுவின் சாணத்திலிருந்து பெறப்படும் எரிவாயு எரிபொருளாக பயன்படுகிறது. இதுவரை அதிக நாட்கள் வாழ்ந்த மாட்டின் வயது 48 ஆண்டும் 9 மாதங்களும் ஆகும்.
பசுவை பற்றி வேதாகமத்தில் சுமார் 21 இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுவாக கால்நடைகள் இஸ்ரவேலருக்கு கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியாகவே இருந்தன. ஆசீர்வாதத்தின் அடையாளமாக பசு உருவகப்படுத்தப்பட்டுள்ளது. உபாகமம் 7:13 உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். இது போலவே ஆதியாகமம் 41 பார்வோன் கண்ட சொப்பனத்தின் அர்த்தத்தை யோசேப்பு கூறுகையில் 7 ஆண்டுகளின் பசுமையையும் அடுத்த 7 ஆண்டுகளின் வறட்சியையும் விளக்குவதற்கு பசுவை சொப்பனத்தில் கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏசாயா 11:7 பசுவும் கரடியும் கூடிமேயும் அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும், சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும் என்று கூறப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களுக்கு புதிய உலகில் 1000 வருட அரசாட்சியில் என்ன நடக்கும் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி கூறியிருக்கிறார். மிருகங்கள் இயல்பான தங்கள் குணங்கள் மாற்றப்பட்டு அவைகள் ஒன்றோடு ஒன்று சமாதானமாக வாழும். மனிதர்கள் மிருகங்கள் இடையே அதுவரை இருந்து வந்த பகைமை வன்முறை மறைந்து சமாதானம் நிகழும் என்பதை குறிக்கிறது. இந்த 1000 வருட அரசாட்சிக்கு நாமும் ஆயத்தமாகி பிறரையும் ஆயத்தப்படுத்துவோம். சிகரம் தொடும் புறாக்கள் நேர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் டானிட்டா, சென்னை விருகம்பாக்கத்தில் ஃபேமிலி ஃபிசிஷியனாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம மோஸ்ட் ப்ரிவேலிங் இல்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். அது நத்திங் பட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். நம்ம இன்றைக்கி டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னால் என்ன, அது எப்படி அப்புறம் ஒருத்தருக்கு வருது, அது வந்தால் என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும், அதை எப்படி ஈஸியாக அப்போ வந்து டிடெக்ட் பண்ணலாம், என்னெல்லாம் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கலான்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னால் என்ன? டயபெட்டிஸ் மெலிட்டஸில் பேசிக்காக உங்களோட ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் லெவல் ஜாஸ்தியாகுது. ரத்தத்தில் குளுக்கோஸ்னால் என்ன, இது எப்படி ஜாஸ்தியாகுதுன்னு பார்க்கலாம். பேசிக்காக நம்ம சாப்பிட்றக்கப்ப அந்த ஆகாரத்தில் ஒரு போர்ஷன் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும், ஒரு போர்ஷன் ப்ரோட்டீன் அண்ட் ஒரு போர்ஷன் ஃபேட். நிறைய டைஜஸ்டிவ் ப்ராசஸ் மூலமாக ஃபைனலாக இந்த கார்போஹைட்ரேட் ஆகிய மாவு சத்து குளுக்கோஸ்க்கு அப்புறம் தான் கன்வெர்ட் ஆகும். இந்த குளுக்கோஸ் தான் அப்புறம் வந்து நத்திங் பட் சுகர். இந்த குளுக்கோஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆர்கன் ஒரு செல்லுக்கு வந்து எனர்ஜி கொடுக்கும். இந்த குளுக்கோஸ் போய் இந்த ஆர்கன் ஒரு செல்லை ரீச் பண்ணி எனர்ஜி கொடுக்கறதுக்கு அதுக்கு ஒரு ஃபெசிலிட்டேட்டர் தேவை. எப்படி இப்போ வந்து ஒரு வண்டிக்கு பெட்ரோல் தேவையோ அதே மாதிரி இந்த குளுக்கோஸ்க்கு செயல்படுறதுக்கு இன்சுலின் தேவை. இந்த இன்சுலின் பார்த்திங்கன்னா பேங்க்ரியாஸ் ஆகிய கணையத்துலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் என்ன ஆகுதுன்னா, என்ன ப்ரொடியூஸ் பண்ணாலுமே இந்த இன்சுலின் சரியாக ஃபங்க்ஷன் ஆகிறதில்லை. அது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ டயபெட்டிஸ் பார்த்திங்கன்னா 2 டைப்ஸில் இருக்கும், டைப் 1 டைப் 2. அடல்ட்டில் வர டைப் தான் இப்போ வந்து டைப் 2 டயபெட்டிஸ். இதில் வந்து இன்சுலின் சரியாக ஃபங்க்ஷன் பண்ணாதனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வருகிறது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால உங்களோட பிளட்டில் உள்ள குளுக்கோஸ் லெவல் நாளடைவில் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. இந்த குளுக்கோஸ் லெவல்ஸை தான் நம்ம டிடெக்ட் பண்ணி அது ஜாஸ்தியாக இருக்கும் போது அவங்கள டயபெட்டிக்னு சொல்கிறாங்க. ஸோ டயபெட்டிஸ் ப்ரெசென்ட் பண்ணால் எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் அப்புறம் வந்து பீப்புள் சிம்டம்ஸே இல்லாமல் எப்போது அப்புறம் வந்து ஜென்ரல் செக்கப்பில் அப்புறம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சில பேர் ஃபேமிலியில் ஹிஸ்ட்ரி இருக்கும், ஸோ ரொட்டீனாக ஸ்க்ரீன் பண்ணுற போது டிடெக்ட் பண்ணுறாங்க. ஒரு ப்ரொபோர்ஷன் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு 10 to 20% அதிகமாக தாகம் எடுக்கிறது, அதிகமாக பசி எடுக்கிறது, அதிகமாக யூரின் போகிறது ஆர் ஜென்ரலைஸ் டயர்ட்னஸோடையும் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒருத்தருக்கு இவ்வளோ சிம்டம்ஸ் இருந்தாலும் என்னெல்லாம் டெஸ்ட் பண்ணி சுகருக்கு அப்புறம் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ பேசிக்காக சில ரத்த டெஸ்ட் இருக்குது. அது ஒன்று ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ், ரெண்டாவதாக அப்புறம் வந்து போஸ்ட் பிராண்டியல் பிளட் குளுக்கோஸ் சொல்கிறோம், அண்ட் அப்புறம் வந்து ரேண்டம் பிளட் குளுக்கோஸ்னு ஒரு என்டிட்டி, அண்ட் தேர்டாக அப்புறம் வந்து கிளைகேட்டட் ஹீமோக்ளோபின் ஆகிய HbA1c.
இப்போ ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ்னா என்ன? ஒரு ஓவர் நைட் ராத்திரி ஃபுல்லாக ஒன்றும் ஆகாரமே எடுக்காமல் காலையில் வெறும் வயிற்றில் டீ காஃபி இல்லாமல் எடுக்கிற டெஸ்ட் தான் ஃபாஸ்டிங் சொல்கிறோம். இதில் உங்களோட சுகர் லெவல்ஸ் செக் பண்ணுறாங்க. ஸோ ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ் லெவலுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. அக்கார்டிங் டு அமெரிக்கன் டயபெட்டிக் அசோசியேஷன், எப்போ உங்கள் லெவல் மோர் தென் 126 இருந்துச்சுன்னா, 126 mg/dL இருந்தால் தே ஆர் கால்ட் அஸ் டயபெட்டிக். அதே மாதிரி ஒரு போஸ்ட் பிராண்டியல் பிளட் குளுக்கோஸ் ஆர் ரேண்டம் பிளட் குளுக்கோஸ் லெவல் ஆஃப் மோர் தென் 200 இருந்தாலுமே அவங்கள டயபெட்டிக்னு சொல்கிறாங்க. சரி, நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து நான் ஸ்வீட்ஸாக எடுத்துக்கிட்டேன், இந்த சீசன் ஃபுல்லாக அப்புறம் வந்து மேங்கோ சாப்பிட்டேன், அப்புறம் வந்து அதனால நான் பண்ணும்போது என் ஃபாஸ்டிங் மாறிச்சு, என் போஸ்ட் பிராண்டியலுக்கு அப்புறம் வந்து சுகர் ஹையாக இருக்குது, இதை வச்சு நீங்கள் என்ன டயபெட்டிக்னு எப்படி கூப்பிடுறீங்கன்னு கேட்கலாம். ஸோ இவங்களுக்குமே ஒரு வந்து டெஸ்ட் இருக்குது. வந்து இதுதான் HbA1cன்னு சொல்கிறாங்க, அதாவது கிளைகேட்டட் ஹீமோக்ளோபின். இந்த டெஸ்ட்டில் என்ன தெரியும்னா, உங்களுக்கு 3 months-ஆக உங்களோட ஆவரேஜ் சுகர் லெவல் எப்படி இருந்திருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இதுக்கும் ஒரு வந்து கட் ஆஃப் இருக்குது. எப்போ உங்கள் HbA1c மோர் தென் 7.5 இருந்துச்சுன்னா அது உங்களை வந்து டயபெட்டிக்னு ஃபர்ஸ்ட் டைம் லேபிள் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஆல்ரெடி டயபெட்டிக்காக இருக்கீங்க. ஸோ இந்த டெஸ்ட் வச்சு உங்களோட லெவல் ஆஃப் கண்ட்ரோலுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு நம்மளால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். இப்போது உங்கள் HbA1c லெவல் 6 to 8 இருக்குன்னா நீங்கள் உங்கள் சுகர்ஸை நல்லா கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். அதே இது நீங்கள் ஒரு நோன் டயபெட்டிக், உங்கள் HbA1c லெவல்ஸ் அரௌண்ட் 8 to 10 இருந்துச்சுன்னா உங்களோட கண்ட்ரோல் ரிலேட்டிவ்லி வந்து புவராக இருக்குது. அதே நீங்கள் வந்து ஒரு நோன் டயபெட்டிக் அண்ட் உங்கள் HbA1c லெவல்ஸ் மோர் தென் 10 இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு அன்கண்ட்ரோல் டயபெட்டிக் ரேஞ்சில் இருக்கீங்க. ஸோ இப்போ ஏன் இவ்வளோக்கு அப்புறம் வந்து டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பற்றி எக்ஸிபிட் பண்ணுறோம், ஒரு இன்சிஸ்ட் பண்ணுறோன்னா, டயபெட்டிஸ்னால நிறைய லாங் ஸ்டாண்டிங் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். இதை எப்படி நமக்கு அப்புறம் வந்து அப்ரோச் பண்ணணும்னா, த்ரூ ப்ராப்பர் டயட், வந்து த்ரூ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இன்வால்விங் நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் அப்புறம் வந்து being aware of your sugar levels and taking your medicines on time and doing regular checkups. So this way you can establish a good control over your sugar and also have a stress-free life. Jema Mandla. Yes, Appa. Thank you, Jesus, for this lovely day. ஜீசஸ், இந்த நேரத்தில் நாங்கள் வந்து ஒவ்வொரு டயபெட்டிஸ்னால் சஃபர் பண்ணுறவங்க பற்றி நினைக்கிறோம். ஜீசஸ், இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்க யாருனாலும் டயபெட்டிக்காக இருந்தாலும் இல்லை வேறு என்னக்கு அப்புறம் வந்து பிரச்சனை இருந்தாலும் அவங்கள ஹீல் பண்ணுங்க. ஜீசஸ், ஜீசஸ் நீங்கள் தான் மாஸ்டர் ஹீலர். அப்புறம் வந்து உங்களுக்கு அவங்களோட கஷ்டங்கள் தெரியும். அப்புறம் வந்து ஒவ்வொருத்தரையும் இந்த நேரத்தில் நினைக்கிறோம். ஜீசஸ், அவங்களுக்கு பூர்ண சுகத்தை தாரும். ஜீசஸ், அவங்கள வந்து நீங்கள் டச் பண்ணுங்கள். ஜீசஸ், அவங்களுக்கு என்ன சார்ட் ஆஃப் இல்னஸ்னாலும் அவங்க லைஃப்பில் அதை ஓவர் கம் பண்ணி அவங்கள ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ரினியூட் எனர்ஜி தாரும். ஜீசஸ், நீங்கள் இருந்தீங்கன்னா அப்புறம் அவங்க கஷ்டம் எல்லாமே வேனிஷ் ஆயிரும். அவங்களுக்கு அந்த நம்பிக்கையை தாரும். ஜீசஸ், எல்லாம் அப்புறம் வந்து இயேசு நாமத்தில் கேட்குறோம். ஆமென். சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். முதல் வாரத்தில் 3 குறிப்புகளையும், சென்ற வார நிகழ்ச்சியில் தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை ரூத் எவ்வாறு பயன்படுத்தினாள், அவளது அறிக்கை, பயணம், அவள் ஒரு இளம் விதவை, நம்பிக்கை நிறைந்த மருமகள், மாமியாரையும் அவளது தெய்வத்தையும் விடாது பற்றி கொண்ட ரூத் ஆகிய 6 குறிப்புகளையும் அறிந்து கொண்டோம். இன்று 10வதாக ஒன்றுக்கும் வழியில்லாது கதிரை பொறுக்கி கொண்ட ஏழை ரூத். 10 வருடங்களுக்கு பின் தான் வாழ்ந்த இடத்திற்கு திரும்பி வந்த நகோமி ஏழை கோலத்தில் துக்க உடை தரித்து அந்நிய மருமகளை உடன் அழைத்து வந்தாள். அதிர்ஷ்டவசமாக அவர்கள் அறுப்பு காலத்தில் வந்து சேர்ந்திருந்தனர். ரூத் தன் மாமியார் வயதானவள் என்பதால் வெளியே வேலைக்கு செல்ல முடியாது என்று தான் வேலைக்கு சென்றாள். தான் செய்யும் கதிர் பொறுக்கும் சின்ன வேலையை குறித்து வெட்கப்படவில்லை. தனக்காகவும் நகோமிக்காகவும் ஆகார தேவைக்காக கதிரை சேகரித்தாள். தேவைக்கு அதிகமாகவே கிடைத்தது. அவள் சென்ற வயல் வெளி எலிமெலேக்கு வம்சத்தை சார்ந்த போவாசினுடையது. யூத நியாய பிரமாணத்தின்படி ரூத் கதிரை சேகரிக்க எந்த வயல் வெளிக்கும் செல்லலாம். ஆனால் தேவ வழி நடத்துதலின்படி அவள் சென்றது அவருடைய பிள்ளையான போவாசினுடையது. கதிரை சேகரிப்பவரோடு சேர்ந்து கதிரை பொறுக்கி கொண்டாள். போவாசை சந்தித்த பொழுது அவன் சொன்னது, ரூத் 2:12 உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான்.
எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம்! கர்த்தராகிய தேவன் தன் பிள்ளைகளுக்கு செய்யும் வேலைக்கு தகுந்த பலனை வெகுமதியாய் கொடுப்பார். அவரது செட்டைகளின் நிழலில் வந்தவர்களுக்கு குறைவு ஒன்றும் இராது. சங்கீதம் 36:7 தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டுகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். போவாஸ் ரூத்தை கண்டபொழுது அவளது எளிமையான தோற்றமும் தைரியமும் அழகும் தனித்தன்மையும் போவாஸை ஈர்த்தது. அதனால் அவன் அவளை பார்த்து சொன்னது ரூத் 2 14-16 பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கைகளை தோய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறிக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தியடைந்து மீந்ததை வைத்து கொண்டாள். அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்கு அருகிலே சிலதை சிந்தவிடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். கர்த்தரை நம்பி வந்த ரூத்திற்கு பசிக்கு உணவும் தாகத்திற்கு தண்ணீரும் சோர்ந்த வேளையில் ஓய்வெடுக்க இடமும் கிடைத்தது. ரூத் மேல் அவனுக்கு இருந்த அன்பு அவனை நெருக்கி ஏவி அவளது தேவைகளை சந்திக்க வைத்தது. இஸ்ரவேலின் தெய்வத்தின் மீது கொண்ட விசுவாசத்தினாலே இவை யாவும் ரூத்துக்கு கிடைத்தது. தேவனிடம் விசுவாசம் வைத்து தேவ கிருபை பெற்று நம்பிக்கையோടെ வாழ வேண்டும் என்று ரூத் நமக்கு கற்றுத்தருகிறார். 11வது ரூத் இன்று போவாசின் மனைவி. ரூத் மோவாபிய பெண் என்பது கடந்த காலம். இன்று புதிய ஆரம்பத்தை தொடங்கினாள். போவாசுக்கும் ரூத் மீது அன்பு ஏற்பட்டது. இஸ்ரவேலில் நியாயப்பிரமாணத்தின்படி கணவன் இறந்து போனால் கணவனின் சகோதரன் அவளை மறுமணம் செய்து சந்ததியை உருவாக்க வேண்டும், வம்சத்தை காப்பாற்ற வேண்டும். ரூத் விஷயத்தில் ரூத்தின் கணவனுக்கு சகோதரர் யாரும் இல்லாததால் நெருங்கிய உறவினரான போவாஸ் ரூத்தை திருமணம் செய்வதன் மூலம் உறவின் தர்மத்தை நிலைநாட்ட முடியும். அவ்வாறு ரூத் போவாசின் மனைவியானாள். ஏழ்மையிலிருந்து செல்வ செழிப்பிற்கும் ஒன்றும் இல்லாமையிலிருந்து நிறைவிற்கும் நேராய் வழிநடத்தப்பட்டதை உலக சரித்திரத்தில் முதலாக எழுதப்பட்டது. 12வது ரூத் கௌரவமான தாய். தேவ கிருபையினாலும் ரூத்தின் விசுவாசத்தினாலும் அவள் ரட்சிக்கப்பட்டாள். கர்த்தரின் கிருபை அவளோடு கூட இருந்ததால் முதலில் போவாஸ் வயல்வெளிக்கும் பின்பு அவனது வாழ்விலும் வழிநடத்தப்பட்டாள். கர்த்தரின் பெரிதான கிருபையினாலே போவாஸ் ரூத் மன வாழ்க்கையில் தேவன் ஒரு குமாரனை கட்டளையிட்டு தந்தார். அந்த குமாரனுக்கு ஓபேத் என்று பெயரிட்டாள். ஓபேத் என்ற பெயருக்கு ஆராதனையின் ஊழியன் என்று அர்த்தம். விக்கிரகத்தை விட்டு கர்த்தரை ஆராதிக்க வந்த ரூத்துக்கு அவள் குமாரனின் பெயர் சரியான அர்த்தத்தோடு அமைந்தது. தேவன் ரூத்தை தெரிந்தெடுத்து கிறிஸ்துவின் வம்சாவளியில் சேர்த்தார். யூதரை மாத்திரமல்ல, அந்நியரையும் ரட்சிக்க வந்தவர் கிறிஸ்து. ஓபேத் போவாசுக்கும் ரூத்துக்கும் ஆசீர்வாதமான குழந்தை, தேவனிடமிருந்து வந்த சிறந்த வெகுமதி. எல்லா குழந்தைகளையும் நாம் அவ்வாறு கருத வேண்டும். புதிய ஜீவனை உலகிற்கு கொண்டு வருவது பெண்களாகிய நமக்கு தேவன் கொடுத்த உயர்ந்த சலுகையாகும். அல்லேலூயா. ஓபேத் பாட்டி நகோமிக்கு ஆசீர்வாதமான குழந்தை. ரூத் 4:16-17 நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தினார்கள். ஓபேத் பெத்லஹேமிற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தான். ஓபேத் 2 குடும்பத்திற்கும் சொந்த ஊரான பெத்லஹேமிற்கும் மகிமையை தேடி தந்தான். குடும்பத்தின் பெயர் அழிந்து போகாமல் மென்மேலும் புகழை தேடி தந்தான். ஓபேத் இஸ்ரவேலின் ஆசீர்வாதம். ஓபேத் ஒரு சிறந்த ராஜாவான தாவீதின் தாத்தா. தாவீது என்றால் நமக்கு கோலியாத்தும் பச்சைபாலும் ஞாபகத்திற்கு வருவர். தாவீது பாவம் செய்திருந்தாலும் விசுவாசத்தில் உயர்ந்த மனிதனாக காணப்பட்டான். அவன் மூலம் தேவன் இஸ்ரவேல் ராஜ்யத்தை கட்டுவித்தார். விரோதிகளை தன் மக்கள் மேற்கொள்ளும்படி செய்தான். ராஜ்யத்தை விரிவுபடுத்தி மக்கள் தேவனை ஆராதிக்கும்படி செய்தான். ஓபேத்தின் பேரனும் உயர்ந்த தேவ ஊழியனுமான தாவீது சொல்லன்னா ஆசீர்வாதங்களை இஸ்ரவேலுக்கு கொண்டு வந்தான். ஓபேத் முழு உலகிற்கும் ஆசீர்வாதம். தாவீதுக்கு தேவன் தந்த உயர்ந்த சலுகை என்னவென்றால் கிறிஸ்துவின் மூதாதையர் என்பது. யூத கோத்திர ராஜாவாக மேசியா வருவார் என்பது தாவீதிற்கு தெரியும். ஆனால் எந்த குடும்பத்திலிருந்து என்று தெரியாது. தேவாதி தேவன் தாவீதின் குடும்பத்தை தெரிந்தெடுத்தார். மீட்பர் இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். இது எத்தனை பெரிய பாக்கியம்! ஓபேத்தின் மகன் ஜெசிக்கு 8 குமாரர்கள். எல்லாரிலும் இளையவன் தாவீது. 10 தலைமுறைக்கும் மோவாபியர் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. ஆனால் இந்த 4 அதிகாரங்கள் கொண்ட சிறிய புத்தகம் ரூத்.
ஓபேத்துக்கு பின் 10வது நபரான தாவீதோடு வம்ச வரலாறு முடிகிறது. யாரையும் நாம் குறைவாக எடை போடக்கூடாது. ரூத் புஸ்தகம் ஒரு சரித்திரம். தாவீதின் பரம்பரை நியாயாதிபதிகளுக்கும் தேவனாய கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜாவை ஏற்படுத்தியதற்கும் இடையே ஒரு பாலமாக அமைந்துள்ளது. ஓபேத்தை பெற்றெடுத்ததன் மூலம் கர்த்தரால் சபிக்கப்பட்ட மோவாப்பிய வம்சத்தை சார்ந்த ரூத் இன்று ஒரு கௌரவமான தாய். ஊரார் யாவரும் அவளை வாழ்த்தினார்கள். ரூத் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது: தேவன் ஒன்றுமில்லாதவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார். தேவன் ஆண்களையும் பெண்களையும் ஒன்று போல நேசிக்கிறார், வழிநடத்துகிறார். பட்சபாதம் அவரிடம் இல்லை. நாம் கர்த்தரை நேசித்து நம்மை அவருக்கு அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ரூத் புத்தகம் நமக்கு மிக அருமையான உதாரணம். இஸ்ரவேலின் தேவனை தெரிந்து கொண்ட அவளது வாழ்க்கை நாம் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவோடு தொடர்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறது. பலவீனர்களுக்கும் தேவையுள்ளவர்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் எவ்விதமாக உதவுகிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டு ஜீவிக்கும் பொழுது அவர் நம்மை விடுவிக்கிறார், பாதுகாக்கிறார், தேவைகளை சந்தித்து உன்னதமான வழியில் செல்ல வழி நடத்துகிறார். வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அநேக புதிய ஆரம்பங்களை கொண்டுள்ளது. ரூத் மோவாப்பிலிருந்து பெத்லகேம் வந்தது அவளது வாழ்வில் புதிய ஆரம்பம். வாழ்க்கை வாழ்வதற்கே என்று சொல்லுவார்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கை என்பது நம் இஷ்டப்படி முடித்து கொள்வதற்கு அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தை நினைத்து கண்ணீர் விடாமல், நடந்து முடிந்ததையும் இழந்து போனதையும் எண்ணி எண்ணி வேதனைப்பட்டு காலத்தை வீணாக்காமல், விசுவாச வாழ்க்கையை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமான இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு ஒரு புதிய ஆரம்பத்திற்குள்ளாக உங்கள் வாழ்க்கையை தொடங்குங்கள். தேவன் கரம் பற்றி உங்களை வழி நடத்துவார். ரூத்தை போல பெரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள தேவன் கிருபை செய்வார். ரூத்தின் புஸ்தகம் பஞ்சத்தில் ஆரம்பித்தாலும் ரூத்தின் தேவ பற்றுதலும் தேவன் மீது கொண்ட ஆழமான நம்பிக்கையினாலும் உலக இரட்சகரும் மனுக்குலத்தின் மீட்பருமான தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து ரூத் வம்சத்தில் உலகிற்கு வந்ததன் மூலம் ரூத் சிகரம் தொட்டாள். ரூத்தை குறித்து ரூத் யார்? நம் கஷ்டங்களுக்கு நாம் தான் காரணம். தேவ சித்தப்படி வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும். தெரிந்தெடுக்கும் சுதந்திரத்தை ரூத் எவ்வாறு பயன்படுத்தினாள்? அவளது அறிக்கை, பயணம். ரூத் இளம் விதவை, நம்பிக்கை நிறைந்த மருமகள், மாமியாரையும் அவளது தெய்வத்தையும் விடாது பற்றி கொண்டவள், கதிரை பொறுக்கி கொண்டவள், போவாசின் மனைவி, கௌரவமான தாய் என்ற 12 குறிப்புகளை அறிந்து கொண்டோம். ரூத்தை போன்று நல் உறவினை புருஷன் குடும்பத்தோடு வைத்து கொள்ள வேண்டும். கடின உழைப்பும் தேவன் மீது பற்றும் விசுவாசமும் கொண்டு நற்குண நலன்களோடு வாழ்ந்தால் நாம் கூட சிகரம் தொடலாம். வருகிற வாரம் வியாழனன்று இரவு 8 மணிக்கு நம்பிக்கை டிவி காண தவறாதீர்கள். கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவராய், இந்த நாளிலே ரூத்தை போல விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்டு புருஷன் வீட்டாரோடு நல் உறவுடன் வாழ எங்களுக்கு அருள் தாரும். கடின உழைப்பும் நல்குண நலங்களும் பெற்று வாழ உதவி செய்யும். அதன் மூலம் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம். குடி, விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து, கல்வி அறிவு புகட்டி, கைத்தொழில்களை கற்பித்து, சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம். ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1500 கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம். இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க, அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.
கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன. உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக் கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப தேவைகளையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்ய மறவாதிருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.